தமிழக வாழ்வுரிமை கட்சியானது எப்போதும் மத அடிப்படைவாதத்திற்கு எதிரான கட்சியாக அதன் அரசியல் நிலைப்பாடை இன்று வரை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது. சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற அந்த மத பிரச்சனையில் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சி பன்னிடும் காலமாக அங்கே நீடித்து வரக்கூடிய சகோதரத்துவத்திற்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடை அந்த RSS கூட்டங்கள் முன்னெடுத்த போது அதற்கு எதிரான சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுத்தது. தலைவர் வேல்முருகன் அவர்கள் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அதைத்தான் வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. அதுபோல நீங்க தமிழ்நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது RSS கூட்டங்கள் அதிகமாக, RSS ஊர்வலங்கள் அதிகமாக நடத்தக்கூடிய அந்த சூழல் உருவான போது அதற்கு எதிராக கூட காவல்துறை உயர் அதிகாரிகளிடமும் காவல்துறை இயக்குநரிடமும் நேரடியாக சென்று புகார் மனு அளித்ததோடு சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இது இந்த தமிழ் மண்ணில் இந்துத்துவ அரசியலை, மத அடிப்படைவாத அரசியலை வேரூன்றக்கூடிய ஒரு செயல்பாடு என்பதை மிக வெட்ட வெளிச்சமாக பேசியவரும் அதற்கு எதிராக செயல் ஆற்றியவரும் தலைவர் வேல்முருகன் அவர்கள் தான். அதே வேளையில் தமிழ்நாட்டில் தமிழர்களிடையே நிலவி வரக்கூடிய அவர்களின் வழி வரக்கூடிய வழிபாடு குறித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த இடத்திலும் அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்தது கிடையாது. தமிழர்களின் மரபு வழி வழிபாடுகளை தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்த்ததும் கிடையாது. ஆனால் இங்கு ஒருதாய் மக்களாக எவ்வித மத அடிப்படைவாதத்திற்கும் உட்படாத ஒரு நிலமாக தமிழ் நிலம் இருந்திருக்கக்கூடிய சூழல்ல அதை சீர்குலைக்கக்கூடிய சக்திகளாக இந்த இந்துத்துவ RSS பார்ப்பனிய சக்திகள் எவ்வளவு வடிவத்தில் இந்த நிலத்தில் தலையிட்டாலும் அதை களையெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க அரசியல் சக்தியாக, ஒரு முன்னத்தி ஏறாக தலைவர் வேல்முருகன் அவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் எந்த காலத்திலும் இருக்கும் என்பதை எங்கள் வரலாறு உணர்த்தும் என்பதை இதன் மூலம் பதிவு செய்யும்.